வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 300.6 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் 312 வரைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்ச காப்பர் மார்க்கெட் 306 பக்கமாக போக முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காம மறுபடியும் சரிவை தொடர்ந்து சந்தித்து 300.6 பக்கமாக தொடர்ந்து கன்சால்டேட் ஆகி 301.4 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை காப்பர் மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். முதல் பாதியில் ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்ச மார்க்கெட் தொடர்ந்து அது டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்கு அப்படின்றது சந்தேகம் இல்லை. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 301லேருந்து 300க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்தடுத்த டார்கெட் 296.6. இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 292.6 வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரே ஒரு மாற்றம் மட்டும் செஞ்சுருக்கிறோம். என்னென்னா ஸ்டாப் லாஸ் ஜோனை குறைச்சிருக்கிறோம். 306.6 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.